Good morning, friends. Welcome to Wisdom of Mechanical channel. இன்னைக்கு வந்து நம்ம bearing topicல class 5 வந்து நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து 4 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அத பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இதுக்கு. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா புரியும். சரிங்களா? ரைட். சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து முக்கியமா எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா bearing characteristics number, அதுக்கப்புறம் bearing modulus, சரிங்களா? அதுக்கப்புறம் critical pressure, அதுக்கப்புறம் வந்து சாமர் field number. சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான டாபிக். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டாபிக் தான், பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பரும் பேரிங் மாடுலஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரிங்களா? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பேரிங் வந்து நம்ம யூஸ் பண்றோம், ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் வந்து டெவலப் ஆகும். சரிதானே? அப்போ அந்த ஃப்ரிக்ஷனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பவர் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும். அப்போ அந்த டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் எதை பொறுத்து அமையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை பொறுத்து அமையலாம். சரிங்களா? அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம டினோட் பண்றது மியூ அப்படின்னு டினோட் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் சம் ரேஷியோ Zn by P d by C L by D, இந்த ரேஷியோவை பொறுத்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த Zn by P ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதான் வந்து பாத்தீங்கன்னா பேரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர். சரிங்களா? இப்போ இதுல ஒவ்வொரு டேர்மும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்புறமா இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுல Z அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்சல்யூட் விஸ்காசிட்டி அல்லது டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடு. Pங்கிறது பேரிங் பிரஷர். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எவ்வளவு லோட் ஆக்ட் ஆகுது டிவைட் பை ப்ரொஜெக்டட் ஏரியா, L இன்டு டயமீட்டர் ஆஃப் த ஜர்னல். Cங்கிறது நமக்கு வந்து டயமீட்டரல் கிளியரன்ஸ், Dங்கிறது நமக்கு டயமீட்டர் ஆஃப் த ஜர்னல், Lங்கிறது என்னது? லென்த் ஆஃப் த ஜர்னல், லென்த் ஆஃப் ஜர்னல். சரிங்களா? அப்போ பாருங்களேன், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது பாருங்க இந்த ரேஷியோ பொறுத்து மாறும். சப்போஸ் வந்து இந்த டேர்ம் Zn by P கொஞ்சம் அதிகமானா இது என்னாகும்? மியூ ஒன்னாகும், அதிகமாகும். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன் டெஸ்ட் பண்றாங்க, ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து பண்றாங்க ஃப்ரிக்ஷன் டெஸ்ட். ஸோ அதை டெஸ்ட் பேஸ் பண்ணி அந்த டேட்டா வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கிராஃப் வந்து வரைகிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த கிராஃப் பத்தி நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த Zn by P, அதாவது பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர். சரிங்களா? இது கேட்பாங்க எக்ஸாம்ல கேட்பாங்க. Zn by P அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இது என்னது? பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர். சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்றோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இந்த Zn by P ரேஷியோ எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கிராஃப் நல்லா பாருங்க. ஸ்டார்டிங் இப்போ சில ரீஜியன்லாம் பிரிச்சிருக்காங்க பாருங்களேன், PQ, அதுக்கப்புறம் QR, அதுக்கப்புறம் RS, சில ரீஜியன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா PQங்கிற ரீஜியனை பாருங்க, PQ. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல். சரிங்களா? இனிஷியலா இப்போ வந்து நம்ம திக் ஃபில்ம் லூப்ரிகேஷன் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். திக் ஃபில்ம் லூப்ரிகேஷன், ஹைட்ரோடைனமிக் லூப்ரிகேஷன் இருக்கு. சரிங்களா? அப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு ஸ்பீட் எப்படி இருக்கும்? இது எப்போ ஃபார்ம் ஆகும்? திக் ஃபில்ம் நம்ம பார்த்துருக்கோம்ல ஜர்னல் பேரிங்கை பொறுத்த வரைக்கும் திக் ஃபில்ம் எப்போ ஃபார்ம் ஆகும் நமக்கு? ஸோ ரொட்டேஷன், அந்த ரொட்டேஷனால தானே ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து திக் ஃபில்ம்ல வந்து கம்ப்ளீட்டா என்ன இருக்கும் நமக்கு? ரெண்டு ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸும் வந்து கம்ப்ளீட்டா லூப்ரிகண்டால செப்பரேட் பண்ண பண்ணியிருக்கும். சரிதானே? ஸ்பீடு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் வந்துருது. சரிங்களா? சர்ஃபேஸ் கான்டாக்ட் வந்துருது இல்லையா? ரெண்டு சர்ஃபேஸும் கான்டாக்ட் வந்துடும். அப்போ ஸ்பீடு அதிகமா இருக்கும். கரெக்ட் தானே? ஸ்பீடு அதிகமா இருந்தால் தான் நமக்கு வந்து கான்டாக்ட் இருக்காது. அப்போ வந்து ஒரு திக் ஃபில்ம் வந்து லூப்ரிகேஷன் இருக்கும், ஸ்டேபிள் கண்டிஷன் சொல்லுவாங்க இதை. சரிங்களா? அப்போ இந்த கண்டிஷன்ல நமக்கு வந்து எப்படி இருக்கும்? இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா விஸ்காசிட்டி அதிகமா தான் இருக்கும், ஸ்பீடு அதிகமா தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த Zn by P எப்படி இருக்கும்? இனிஷியலா Zn by P எப்படி இருக்கும்? இனிஷியலா அதிகமா இருக்கும். சரிதானே? அதிகமா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மியூமே எப்படி இருக்கும் பாருங்க, அதிகமா இருக்கும். சரிதானே? மியூமே வந்து அதிகமா இருக்கும். அப்போ பாருங்களேன் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இது கரஸ்பாண்டிங் மியூ வேல்யூ பாருங்க அதிகமா தான் இருக்கும். இப்ப டைம் ஆகுது.
ஸோ டைம் ஆக 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 சரிங்களா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா அந்த இடத்துல வந்து ஹீட்லாம் ஜென்ரேட் ஆகும். அப்போ விஸ்காசிட்டிங்கிறது என்ன ஆக ஆரம்பிக்கும்? விஸ்காசிட்டிங்கிறது என்ன ஆக ஆரம்பிக்கும்? குறைய ஆரம்பிக்கும். டைம் ஆக ஆக ஸோ அங்க வந்து கண்டினியூஸா வந்து ஹீட்டை வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு இருக்கியா லூப்ரிகன்ட். அப்ப என்ன ஆகும்? விஸ்காசிட்டி வந்து குறையும். சரிங்களா? அப்போ விஸ்காசிட்டி குறைய குறைய சரிங்களா குறைய குறைய நமக்கு இந்த இசட்என் பை பியோட வேல்யூ என்ன ஆகும்? சொல்லுங்க அப்போ. இசட்என் பை பியோட வேல்யூ என்ன ஆகும்? குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படிதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களேன் இந்த பிக்யூ ரீஜனை பாருங்க. பிக்யூ ரீஜனை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் ஆக ஆக இசட் வந்து குறையும். அப்போ இசட்என் பை பியோட வேல்யூ குறையுது பாருங்க. இங்க ஒரு வேல்யூ இருக்குமா? இப்போ இங்க ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ இங்க ஒரு வேல்யூ இருக்கும். இது பாருங்க குறைஞ்சிக்கிட்டே வருதா? அட் த சேம் டைம் எதுவும் குறைஞ்சிக்கிட்டே வரும் பாருங்க. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பீக் நேரா ட்ரேஸ் பண்ணி பாருங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இங்க இருந்திருக்கும். இந்த பாயிண்ட்க்கு நேரா ட்ரேஸ் பண்ணி பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இவ்வளவு இருக்கும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் என்ன ஆகிட்டே வருது? குறைஞ்சிக்கிட்டே வருது. கரெக்ட்டுங்களா? அப்போ அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இந்த பாருங்க ஏ அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ரீச் ஆன உடனே அந்த பாயிண்ட்ல கரஸ்பாண்டிங் பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். சரிங்களா? அது மினிமம் வேல்யூவா இருக்கும். சரிங்களா? ஸோ மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? மினிமம் வேல்யூ சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் த பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர் எது மினிமமா இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து மினிமமா இருக்கலாம். ஏன்னா நமக்கு விஸ்காசிட்டி என்ன ஆகிட்டே வருது இல்ல குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ குறைஞ்சிட்டே வரும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆயிருது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் ரொம்ப கம்மியாயிருது. சரிங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து மினிமமா இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு அந்த இசட்என் பை பிக்கு பாக்குறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேரிங் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரிங் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இது முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? பேரிங் மாடுலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the value of bearing characteristic number at which coefficient of friction is minimum. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பேரிங் மாடுலஸ். ஓகே சரி. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? விஸ்காசிட்டி கம்மியா இருக்கும். மேபி வந்து நமக்கு ஸ்பீடுமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கலாம். சரிங்களா? இந்த ரீஜியன்ல அதாவது RQ அப்படிங்கிற இந்த ரீஜியன்ல ஸ்பீடும் கம்மியா இருக்கலாம், விஸ்காசிட்டியும் கம்மியா இருக்கலாம். சரிங்களா? கரெக்டா இந்த ஏங்கிற பாயிண்ட்ல வந்து நமக்கு எப்படி இருக்கு? விஸ்காசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடுமே கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? அட் த சேம் டைம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனும் கம்மியா தான் இருக்கு. சப்போஸ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் ஸ்பீடை வந்து குறைக்கிறேன். ஆகவனிங்க இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் ஸ்பீடை வந்து நான் குறைச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த இசட்என் பை பி என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். if n is decreases சொல்லுங்க பார்ப்போம். n is decreases சரிங்களா? at the same time bearing pressure அதிகமாகுது நம்ம எடுத்துக்கலாம். bearing pressure அதிகமாகுது அப்படின்னா இந்த இசட்என் அண்ட் பியோட மதிப்பு என்ன ஆகும்? இசட்என் பை பியோட மதிப்பு என்ன ஆகும்? குறையும். இதோட மதிப்பு குறையும். சரிங்களா? இருந்தாலும் ஸ்பீடு வந்து கம்மியாகுது இல்லையா? ஸ்பீடு கம்மியாயிருச்சு அப்படின்னா நல்லா யோசிங்களேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஸ்லோ ஸ்பீட்ல வந்து நமக்கு என்ன ஆகும்? தின் ஃபிலிம் ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும்? எப்படி ரொட்டேட் ஆகும்? ஷாஃப்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல நம்ம. கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்பீடு வந்து கம்மியானா டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் ஆகுமா டுவர்ட்ஸ் ரைட் மூவ் ஆகுமா? ஜேர்னல் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து மூவ் ஆகும். சரிதானே? டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து மூவ் ஆகும். அப்ப என்ன வந்துடும்? ரெண்டு சர்ஃபேஸும் வந்து கான்டாக்ட்ல வந்துடும். கரெக்டுங்களா? கான்டாக்ட்ல வந்துடும். அப்ப மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் வந்துருச்சு அப்படின்னா அதனால என்ன ஆக ஆரம்பிக்கும் நமக்கு? ஃபிரிக்ஷன் அதிகமாகும்.
வியர் அதிகமாகும், லாஸ் அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பியாண்ட் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர் சரிங்களா என்ன ஆகுது, நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கூட ஆரம்பிக்குது. நல்லா கவனிக்கணும் பாத்தீங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து என்ன ஆகுது, நமக்கு கூட ஆரம்பிச்சிருது. ஓகேவா, அப்போ லாஸ்ங்கிறது என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அப்போ நல்லா கவனிங்க, இந்த நம்ம வந்து ஆப்ரேட் பண்றோம் இல்லையா அந்த பேரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர், எதுக்கு கீழே வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடாது, எதுக்கு கீழே ஆப்ரேட் பண்ணக்கூடாது சரிங்களா, எதுக்கு கீழே ஆப்ரேட் பண்ணக்கூடாது, இந்த பேரிங் மாடுலஸ் வேல்யூ என்னவோ அதுக்கு கீழே என்ன பண்ணக்கூடாது, ஆப்ரேட் பண்ணக்கூடாது. பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து அதிகமாயிரும், லாஸ் வந்து அதிகமாயிரும். சரிங்களா, மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் வந்துடும். நல்லா கவனிக்கணும், மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் வந்துடும், அது பயங்கரமான லாஸை வந்து உருவாக்கிடும். சரிங்களா, ஸோ இந்த இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஒன்று கீ பாயிண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. The bearing should not be operated at this value of bearing modulus. சரிங்களா, ஏன்னா இது கீழே லைட்டா நீங்க ஸ்பீடை குறைச்சாலோ அல்லது அல்லது ப்ரெஷரை கூட்டினாலோ என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் ஃபில்மும் என்ன ஆயிரும், பிரேக் ஆயிரும். அதாவது அங்கே பேரிங் மாடுலஸ் வேல்யூ என்ன, பேரிங் மாடுலஸ் என்னவோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு வந்து விஸ்காசிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்னும் நீங்க ஃபர்தரா வந்து ஸ்பீடெல்லாம் குறைச்சிங்க, ப்ரெஷர் கூட்டிங்கன்னா விஸ்கஸ் வந்து சுத்தமா போயிடும். சரிங்களா, அப்போ மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் வந்துடும். ஸோ இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் நான் வச்சுக்கோங்க என்ன. சரிங்களா, ஸ்லோ ஸ்பீடு. ஓகே, அப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாகும், வியர் அதிகமாகும், ஹீட்டிங் அதிகமாயிரும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட் தான்ப்பா, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளவு சார் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலா இந்த பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3 times தி பேரிங் மாடுலஸா இருக்கலாம். சரிங்களா, ஜென்ரலா ஆப்ரேட் பண்ணிக்கலாம் 3 times தி பேரிங் மாடுலஸ். சரிங்களா, 3K அப்படின்னு சொல்லுவாங்க, 3K அப்படின்னு சொல்லுவாங்க, 3K. சரியா, சப்போஸ் வந்து லோடு வந்து ஃபிளக்சுவேஷன் இருக்கு, சில கண்டிஷன்ல ஹெவி இம்பாக்ட் இருக்கு, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பரை வந்து பாத்தீங்கன்னா 15K வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் முக்கியமானது வச்சுக்கோங்க. சரிங்களா, ஜென்ரலி வந்து 3K, ஃபிளக்சுவேஷன் லோடு இருக்கிற இடத்துல, இம்பாக்ட் இருக்கிற லோட்ல 15K வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ அந்த கிராஃப் வச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் வந்து நமக்கு பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர் பேரிங் மாடுலஸை விட அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் கண்டிஷனான திக் ஃபில்ம் லூப்ரிகேஷன் இருக்கும். சப்போஸ் வந்து Z/P யோட மதிப்பு வந்து பேரிங் மாடுலஸை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஆயில் ஃபில்ம் ரப்சர் ஆயிரும், மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் வந்துடும், டின் வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா, ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். சரிங்களா, இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனை எப்படி நியூமெரிக்கலா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு டெரைவ் பண்ணியிருக்காங்க இந்த சயின்டிஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 33/10⁸ Z/P × D/C + K. Kங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். சரிங்களா, அது வந்து எண்ட் லீக்கேஜை பொறுத்து இந்த கான்ஸ்டன்ட் வந்து இருக்கும். சரிங்களா, அட் சேம் டைம் இது வந்து பாத்தீங்கன்னா L/D ரேஷியோ பொறுத்தும் இருக்கும். இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.002 ஃபார் L/D ரேஷியோ ஆஃப் 0.75 to 2.8. சரிங்களா, ஸோ இது வந்து ஜஸ்ட் போகும்போது லைட்டா பார்த்துட்டு போங்க, ரொம்ப முக்கியம் கிடையாது. அதே மாதிரி இந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷரும் சரிங்களா ரொம்ப முக்கியம் கிடையாது. கிரிட்டிக்கல் ப்ரெஷர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, இந்த ஃபார்முலா வேணும்னா போகும்போது லைட்டா பார்த்துருப்பாங்க எக்ஸாமுக்கு. சரிங்களா, இந்த ப்ரெஷர் அட் விச் ஆயில் ஃபில்ம் பிரேக்ஸ் டவுன், எந்த பர்டிகுலர் ப்ரெஷர்ல ஆயில் ஃபில்ம் வந்து பிரேக் டவுன் ஆகி மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் வருதோ அந்த பர்டிகுலர் ப்ரெஷர் தான் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அல்லது மினிமம் ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இந்த டெஃபினிஷன் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைட்டா போகும்போது பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான், ரொம்ப மெனக்கண்டு படிச்சுட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி சாமர்ஃபீல்ட் நம்பர் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன்லெஸ் நம்பர் தான். சரிங்களா, ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல அந்த பேரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே என்னதான் டைமென்ஷன்லெஸ் நம்பர் தான். இதுவுமே வந்து டைமென்ஷன்லெஸ் நம்பர் தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேரிங்கோட டிசைனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் தான் அது. இதோட ஃபார்முலா வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா, Z/P × D/C ஹோல் ஸ்கொயர், D/C ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல டயமீட்டர்
டைமெட்ரி கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? சம்டைம்ஸ் வந்து ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. ரேடியல் கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அது கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க அடிக்கடி. சரிங்களா? இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.3 × 10⁶ அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஏற்கனவே இப்போ நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பார்த்தீங்களா? டீடைல் நோட்டிஃபிகேஷன் நகராட்சியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நிறைய போஸ்டிங் வந்திருக்கு மெக்கானிக்கலுக்கு. அதனால உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.